Grade 7 lesson number 9 चिड़िया की बच्ची चिड़ियाना bird அதோட பச்சினா குழந்தை ஒரு பேர்டு சின்ன ஒரு பேர்டு வந்து ஒரு கார்டனில் உட்காந்துருக்கு அதை பற்றின ஸ்டோரி தான் இதில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த மாதவ் தேஷ் அப்படிங்கிறவரோட வீடு, அது பெரிய கார்டன், பெரிய ஒரு மேன்ஷன் அவருக்கு இருக்குது. அதில் இந்த பேர்டு வந்து உட்காருது. அந்த பேர்டுக்கிட்ட அவர் பேசுகிறாரு. அவர் எப்படி உட்காந்துருந்தார், எந்த சுச்சுவேஷனில் அந்த கார்டன் இருக்குது, அதை பற்றிலாம் டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேர்டுக்கிட்ட அவர் பேசி இது பண்ணுறாரு. நீ இங்கேயே இரு, உனக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே நான் கொடுக்குறேன், கோல்டுனால ஆன வீடு கூட உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. அந்த பேர்டு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதை வந்து அவருக்கு விடுறதுக்கு மனசே இல்லை. அதனால் அதை இங்கே வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. சர்வன்ஸை விட்டு கூட அதை பிடிக்க வைக்க பார்க்குறாரு. ஆனாலும் அந்த பேர்டு வந்து எப்படி தப்பிச்சிருதா இல்லை அவர்கிட்டே மாட்டிக்குதா அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். चिड़िया की बच्ची माधव दास ने आपने संगमरमर की नई कोठी बनाई है. மாதவ்தாஸ் அப்படிங்கிறவர் வந்து தன்னோட மார்பிள், சங்கமர்மர்னா மார்பிள்னால ஆன புதிய கோட்டினா மேன்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. உஸ்கே சாம்னே பஹுத் சுஹாவனா பகிச்சா பி லக்வாயா ஹே. அதுக்கு ஃப்ரண்ட்டில், அந்த மேன்ஷனோட ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய அழகான ஒரு கார்டனும் அவர் பண்ணியிருக்காரு. உன்கோ காலா சே பஹுத் பிரேம் ஹே. உன்கோ கலா சே பஹுத் பிரேம் ஹே. அவருக்கு வந்து இந்த அழகாக இது பண்ணுறது, ஒரு கலை நயத்தோட வீடு இருக்கணும், ஒரு கார்டன் இருக்கணுங்கிறதுல ரொம்ப இஷ்டமாக இருக்குது அவருக்கு. தன் கி கமி நஹீம் ஹே அவர் கோயி வியசன் சூ நஹீம் கயா ஹே. அவர்கிட்ட நிறைய வெல்த் இருக்குது, நிறைய ரிச்சாக இருக்கார் அவர், அதுக்கு ஒன்றும் குறவில்லை. அதே மாதிரி ரொம்ப பிஸியாகவும் அவர் வந்து இப்போ இல்லை. சுந்தர் அபிருச்சித் கே ஆத்மி ஹே. ரொம்ப அழகாக இருக்கிறது, ஒரு நேச்சரை வந்து லைக் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு இருக்குது. ஃபூல் பௌத்தே ரகாபியோம் சே கோஞ்சோ மேம் லகே फबाबारों में उछलता हुआ पानी उन्हें बहुत अच्छा लगता है. समय भी उनके पास काफ़ी है. அதாவது நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது, பிளான்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு பாண்ட், அந்த கார்டனுக்கு நடுவில் ஒரு சின்ன பாண்ட் வந்து வச்சுருக்காங்க. ரகாபியோம்னா வந்து ஷாலோ வாட்டர், ஒரு சின்ன ரொம்ப டீப்பான பாண்ட் அப்படிலாம் கிடையாது, ஒரு சின்னதாக ஒரு பாண்ட் இருக்குது. அதில் வந்து ஒரு ஃபவுண்டனும் வந்து அதில் மேலே அந்த வாட்டர் வந்து மேலே எழும்பி வர்ற மாதிரி இந்த பிக்சரில் காட்டிருக்குல, அந்த மாதிரி உள்ள ஒரு ஃபவுண்டன், அந்த வாட்டர் வந்து அதுலேருந்து வருது. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சமயபி உனக்கு அவர்கிட்ட நிறைய டைமும் இருக்குது, இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு நிறைய டைமும் அவர்கிட்ட இருக்குது. ஷாம் கோ ஜப் தின் கி गर्मी टल जाती है और आसमान कई रंग का हो जाता है, तब कोठी के बाहर चुपतरे पर तख्त डबालकर मसनत के सहारे वक खलीचे पर बैठते हैं और प्रकृति की चढ़ा निहारते हैं. அவர் வந்து எப்போ வந்து ஈவினிங் டைமில் சமயமும் அவர்கிட்ட டைமும் நிறைய இருக்குது. ஷாம்னா ஈவினிங் டைமில் டே வந்து கம்மியாகி சன்லைட்டு, அந்த ஹீட் வந்து கர்மி வந்து எப்போ குறையுதோ அந்த டைம்லேயும் அந்த மாதிரி இருக்க நேரத்துலையும் ஸ்கையில் வந்து நிறைய, அதாவது சன்செட் ஆகும்போது அந்த ஸ்கை வந்து ஒரு ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி ஒரு கலராக மாறும். அதுதான் அந்த ரங்கு வந்து இருக்குதோ அந்த டைமில் அவர் வந்து இந்த கோட்டினா மேன்ஷனுக்கு வெளியில் ஒரு ஸ்டேஜ், சப்புதரேனா ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு உட்டன் சேரை போட்டு, தக்கத் டல்வாக்கர் அப்படின்னா உட்டன் சேரை வந்து அதை போட்டு ஒரு ஃபவுண்டன் அந்த இதெல்லாம் பார்க்குற மாதிரி அந்த வியூவில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ரவுண்டு பில்லோ,
மஸ்னத்னா ஒரு குஷன் மாதிரி ஒரு ரவுண்டாக இருக்கிற ஒரு குஷனை போட்டுக்கிட்டு அவர் வந்து ஸ்மால் சாஃப்ட் கிளாத் கலீச்சே பர் பைட்தே ஹெம். அந்த அவர் உட்காந்துருக்கிற சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, இந்த மாதிரி சேரில் எப்படி உட்கார்றாரு, ஒரு பில்லோ ஒரு அது மேலே ஒரு கிளாத்து குஷன் மாதிரி போட்டு அதில் உட்கார்றாரு. பிரகிருதி கி சடா நிகார்த்தே ஹேம். பிரகிருதினா நேச்சர், நேச்சரோட சடானா பியூட்டியை பார்த்துட்டு அவர் வந்து அதிலே ஒரு லயிச்சு போய் உட்கார்ந்துருக்காரு. இன்மேம் மானோ உன்கே மன் கோ திருஷ்டி மில்தி ஹே. உன்கே மன் கோ திருப்தி மில்தி ஹே. அதில் வந்து அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. மித்ர ஹுயே தோ உன்சே विनोद चर्चा करते हैं, नहीं तो पास रखते हुए फर्शी हुक्के की सकट को मूंग में दिए कायल ही कायल में संध्या को स्वपन ही बांधी गुजार देते हैं. என்னென்னா ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க பக்கத்தில் அப்படின்னா கூட நம்ம அவங்க கூட பேசணும், சேட் பண்ணணும், ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு ஃப்ளோர் ரக்தே ஹுயே பக்கத்தில் இருக்கிற ஃப்ளோர் வந்து எப்படி இருக்குது, ஒரு அழகான ஒரு சிச்சுவேஷன், ஒரு சீனரியை நமக்கு இங்கேருந்து கொடுக்குது. காயல் ஹி காயல் மேம் சம்பத் ஹோ. அதாவது அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்கணும், திருப்பி அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணிட்டு இல்லாமல் ஒரு நேச்சரை ரசிச்சுக்கிட்டு அந்த வழியில் நம்ம வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க முடியுது. ஆஜ் குச் குச் பாதல் தே. கொஞ்சம் கொஞ்சம் அங்கே வந்து க்ளவுட் இருக்குது. கட்டா கஹரி நஹிந்தி. கட்டானா வந்து டார்க்காக ஒரு நிறைய திக்கான ஒரு மேக கூட்டம் வந்து அங்கே வந்து இல்லை. அது பொதுவாக எப்போ இருக்குன்னா நமக்கு வந்து இந்த ரெயின் வர்றதுக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி ஒரு நிறைய க்ளவுட்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி இல்லைன்னு சொல்கிறாரு. धूप का प्रकाश उनमें से चन चन कर आ रहा था. அதாவது சன்செட் ஆக போகுது இல்லையா, அந்த டைமில் அந்த சன்ஷைன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு வருது. ஏன்னா க்ளவுட் வந்து மறைக்கும் போது அது வந்து ஷேட் ஆகவும் அப்புறம் சன்லைட் வர்ற மாதிரி அது மாதிரி மாறி மாறி வருது. மாதவ் தாஸ் मसनत के सहारे बैठे थे, उन्हें जिंदगी में क्या स्वाद नहीं मिला है, पर जी भरकर भी कुछ काली सा रखता है. அவர் வந்து அந்த குஷனில் சாஞ்சி கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துருக்காரு. இவ்வளோ லிவ் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம லைஃப்பில் என்ன மாதிரி கிடச்சிருக்கா, நம்ம லைஃப்பை வந்து பர்கர் ஃபுல் லைஃப்பையும் நம்ம வந்து ஏதோ ஒன்று தொலைஞ்ச மாதிரி தான் நமக்கு வந்து இருக்குது. அந்த மாதிரிலாம் அவர் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காரு. ஈவினிங் டைமில் வெளியில் வந்து உட்காந்து அந்த ஃபவுண்டன் எல்லாம் பார்த்துட்டு நினச்சிட்ருக்காரு. उस दिन संध्या समय उनके देखते देखते सामने की गुलाब की डाली पर एक चिड़िया आन बैठी. அந்த ஈவினிங் டைமில் வந்து சன்செட் ஆக போகிற அந்த சமயத்தில் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ரோஸோட பிளான்ட் ஸ்மால் பிரான்ச்சில் ஒரு பேர்டு வந்து உட்காருது. சிடியா பஹுத் சுந்தர் தி. பேர்டு ரொம்ப அழகாக இருக்குது. உஸ்கி கர்தன் லால் தி और गुलाबी होते होते किनारों पर जरा जरा नीली पड़ गई थी. அந்த பேர்டை பற்றி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட கர்தன்னா அந்த நெக்கில் வந்து ரெட் கலரில் இருக்குது. அது மாதிரி ஒரு ரெட் கலரில் இருக்கிறதுக்கு மேலேயே அந்த பார்டர் லைனில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ளூ கலரும் இருக்குது பட்டிருக்கு. அதில் பங்க் ஊப்பர் சே சமக்தார் சியாஹக் தே. பங்குனா வந்து ஃபெதர்ஸு, அதோட மேலே வந்து ஒரு பிரைட் பிளாக் கலரில் இருக்குது. சமக்தார்னா பிரைட், சியாஹ்னா பிளாக் கலரில் இருக்குது. உஸ்கா नन्हा सा सिर तो बहुत प्यारा लगता था और शरीर पर चित्र विचित्र चित्रकारी थी. அதாவது என்னென்னா அதோட லைட்டாக இருக்கிறது, லிட்டிலாக இருக்குது. அது வந்து அந்த பேர்டு வந்து ரொம்ப பெரிய பேர்டு அப்படிலாம் இல்லை, ஒரு லிட்டிலான ஒரு பேர்டு தான் அது. அதோட தலை வந்து ரொம்ப
அது அந்த மாதிரி ஒரு கலரில் அழகாக இருக்கிறது, ஒரு சின்ன தலையோடு இருக்குது. அதுக்கு வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப லவ்லியாக இருக்குது. அதோட ஷரீர்னா பாடியில் ஒரு சித்திரம் வரைஞ்ச மாதிரி ஒரு அழகான ஒரு இதில் வந்து அது பார்க்குறதுக்கு இருக்குது. चिड़िया को मानो माधवदास की सस्त का कुछ पता नहीं था और मानो तनिक देर तक आराम भी उसे नहीं चाहिए था. चिड़ियाக்கு வந்து மாதவதாஸ் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு வந்து என்னென்னா ஒரு பத்தானகி எங்கே வந்திருக்கோன்னு அதுக்கு தெரியல. அதேமாதிரி அதுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்காக தான் அது அங்கே வந்திருக்க மாதிரி தெரியுது. உசே நஹீம் சாஹீம் தான், ரொம்ப நேரம் வந்து அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கல. அங்கே பறக்குது, இங்கே பறக்குது, கொஞ்ச நேரம் இந்த பிரான்ச்சில் உட்காருது, அங்கே போய் உட்காருது, அந்த மாதிரி அந்த பேர்ட் பண்ணிகிட்ருக்கு. கபி பர் ஹிலாத்தி தீ கபி ஃபுத்தக்கத்தி தீ, அதாவது என்ன பண்ணுது, அதாவது ஹில்லாத்தின்னா ஷேக் பண்ணுறது, அந்த செடியை ஷேக் பண்ணுது. அப்புறம் வந்து அங்கேருந்து இந்த சைட் பறந்து போகுது, விம் பண்ணுது. அது மாதிரி வாக் கூப் கூப் குஷ் மாலும் ஹோத்தி தி, அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அதிகமான சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. अपनी नन्ही सी चोंच से प्यारी प्यारी आवाज निकल रही थी. அது வந்து தன்னோட சின்ன வாயிலிருந்து அழகான ஒரு அதோட அழகுனால அழகான ஒரு சத்தத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. மாதவதாஸ் கோ बाक चिड़िया बड़ी மண்மாணி லகி, மண்மாணினா செல்ஃப் வில், அதோட இஷ்டத்துக்கு அது வந்து பறக்கிறது. எங்கே தான் போகணும் அப்படிலாம் இல்லை, அதுக்கு என்ன இஷ்டம் வருதோ அது செய்யுது, உட்காருது, பறக்குது, எழுந்து போகுது, பாடுது அதுவே கொஞ்ச நேரத்தில். அதான் மண்மாணி. उसकी स्वतंत्रता படி प्यारी जान पड़ती थी, அதோட இண்டிபெண்ட்டாக இருக்கிறது அதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, அதுக்கு அழகை கொடுத்தது. कुछ देर तक वह उस चिड़िया का इस डाल से उस डाल दिरकना देखते रहे. கொஞ்ச நேரத்துக்கு அவர் வந்து அந்த பேர்டோட இந்த பிரான்ச்லேருந்து அந்த பிரான்ச்சுக்கு போகிறதையும் அதில் உட்காந்து அது டான்ஸ் ஆடுறதையும் அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இசமய வாக் ஹாப்னா பகுத் குச் பூல் கயா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட கவலை, முன்னாடி நினச்சிட்டு இருந்த திங்கிங் எல்லாத்தையுமே அவர் வந்து மறந்து போயிடுறாரு. உன்ஹோம் நே உஸ் சிடியா சே கஹா, அவர் வந்து அந்த சிடியா கிட்ட பேசுகிறாரு. आवो तुम बड़ी अच्छी आई, एक बगीचा तुम लोगों के बिना सूना लगता है. வா வா வந்துட்டியா, நீ வந்து இந்த படி அச்சி ஆயி, ரொம்ப நல்லது நீ வந்திருக்கிறது. இந்த கார்டன் வந்து நீங்களாம் இல்லாமல் ரொம்ப காலியாக எம்டியாக இருக்குது. सुनो सुनो चिड़िया, तुम खुशी से एक समझे कि एक बगीचा मैंने तुम्हारे लिए ही बनवाया है. तुम बेहद के यहाँ आया करो. நீ வந்து சிடியா கிட்ட அவர் சொல்கிறாரு, நீ வந்து நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உன்னை பார்க்குறதுக்கு. நீ இந்த கார்டனில் வந்து உன்னோடதுனே நினச்சிக்கிடலாம், உனக்காக தான் நான் வந்து இதை கட்டி வச்சுருக்கேன். பேஹட்கேனா ஃப்ரீலி, நீ எப்போவுமே எப்போனாலும் வரலாம், எப்போனாலும் போகலாம், ஃப்ரீயாக இங்கே வரலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். சிடியா பகலே தோ ஆசாவதான் ரஹி, அது வந்து அவர் சொன்னதையோ அவர் இருக்கிறதையோ அது வந்து பார்த்துக்கல, அது வந்து ரொம்ப கொஞ்சம் கேர்லெஸ்ஸாகவே இருக்குது. फिर जानकर ही बात उससे ही जा रही है, वह एकाएक तो घबराई. அவர் வந்து நம்மக்கிட்ட தான் பேசுகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அது சடனாக என்ன ஆகிடுது, घबराईனா பயந்து போயிடுது. फिर संकोच को जीत कर बोली, मुझे मालूम नहीं था कि एक बगीचा आपका है, मैं अभी चली जाती हूँ. நான் அது வந்து சொல்லுது, எனக்கு வந்து தெரியாது, இது உங்களோட கார்டனா எனக்கு தெரியாது, நான் இப்போவே போயிடுறேன். பல்பர் சாங்ஸ் லேனே மேம் யகாங் டீக் கை தி. பல்பர் கொஞ்ச நேரத்துக்காக ஒரு ரெஸ்ட், சாங்ஸ்னா மூச்சுன்னு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நான் இங்கே வந்து உட்காந்துட்டேன். மாதவதாஸ் நே கஹா, ஹா பகீச்சா தோ மேரா ஹே, இந்த கார்டன் வந்து என்னோடது தான்.
एक संग मरमर की कोटी भी मेरी है. அதாவது இந்த மார்பிளில் செஞ்ச இந்த மேன்ஷனும் என்னோடது தான். लेकिन इस सबको तुम अपना भी समझ सकती हो. ஆனால் இதை வந்து நீ உன்னோடதுன்னு நினச்சிக்கிடலாம். சப் குச் துமாரா ஹே, எல்லாமே உன்னோடது தான். तुम कैसे बोली हो, कैसे प्यारी हो, जाओ नहीं बैठो, मेरा मन तुमसे बहुत खुश होता है. உன்னோடதே இந்த கார்டன்னு நினச்சிக்கோ, எல்லாமே உன்னோடது தான். நீ வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற, ரொம்ப அழகாக இருக்கிற, நீ வந்து போயிடாத, ஜாவோ நஹீம், போயிடாத, இங்கே உட்காரு. என்னோட மனசு வந்து உன்னை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சிடியா பஹூத் குச் சகுச்சா ஹோய் கயி. அதாவது பேர்டு வந்து ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஃப்ரீயாக இருக்குது. उसे बोध हुआ कि यक उससे गलती तो नहीं हुई कि वह यहाँ बैठ गई है. அது வந்து கொஞ்ச நேரத்தில் சென்ஸ் பண்ணுது. பௌத்துனா சென்ஸ் பண்ணுது. என்னென்னா இங்கே உட்கார்ந்தது, நம்ம அங்கே இருக்கிறது நமக்கு வந்து கல்த்தியா இல்லையா அப்படின்னு அது திங்க் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது இந்த பேர்ட்ஸு, அனிமல்ஸு, பெட் அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே, இந்த கேட் அதுக்கெல்லாம் கூட ஒரு சென்ஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். டாகுக்கெலாம் கூட ஏதாவது சின்ன சத்தம் கேட்டால் கூட அது வந்து சென்ஸ் பண்ணும். என்னது, என்ன ஸ்மெல் வருது, என்ன சவுண்டு வருதுன்னு எப்போவுமே ஒரு அலர்ட்னஸ் இருக்கும் அந்த பேர்ட்ஸுக்கிட்ட, பெட் அனிமல்ஸ் கிட்டலாம். அது மாதிரி அது வந்து நினைக்குது, இங்கே உட்காந்து நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ணிடலையே, உஸ்கா திர்கனா ரூப் கயா, அது வந்து அது மாதிரி திங்க் பண்ணுறது அங்கே விட்டுட்டு அங்கேயே உட்காந்துடுச்சு. பயபித் சி வாக் போலி, அப்படி யோசிச்சுக்கிட்டே அது ஒரு பயபித், ரொம்ப பயத்தோடு அது வந்து சொல்லுது. மேம் தக்கர் எஹாங் பேட் கயி தீ, நான் வந்து டயர்டாகி இங்கே உட்காந்துட்டேன். மே அபி சலி ஜாவுங்கி, நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டதுக்கு நான் இப்போவே போயிடுவேன். பகிச்சா ஆப்கா ஹே, பகிச்சா கார்டன் உங்களோடது. முஜே மாஃப் கரேன், என்னை வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு அது சொல்லுது. மாதவ்தாஸ் ने कहा मेरी बोली चिड़िया तुम्हें देखकर मेरा चिंता प्रफुल्लित हुआ है. என்னோட ஸ்வீட்டான பேர்டே, ரொம்ப அழகான இதுவான பேர்டே, உன்னை பார்த்து எனக்கு வந்து என்னோடய கவலையெல்லாம் வந்து போயிட்டு நான் சேர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். மேரா மெஹல் பி சூனாஹே, என்னோடய மெஹல், என்னோடய பேலஸும் வந்து மேன்ஷனும் வந்து ரொம்ப காலியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. வஹாங் கோயி பி சக்ஷக்தா நஹீம் ஹே, இங்கே ஒரு சவுண்டு, அந்த பேர்ட்ஸ் கொடுக்குற ஷ்ரிம்பிங் சவுண்டு இல்லை இதில், இங்கே இல்லை. तुम्हें देखकर मेरी रागानियों का जी पहलेगा. तुम्हें देखकर मेरी रागानियों का जी पहलेगा, அதாவது உன்னை பார்த்து தான் எனக்கு வந்து ஒரு ஃபில்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. நீ வந்து இங்கே இரு. தும் கேசி பியாரி ஹோ யஹா ஹி தும் கியூம் ந ரஹோ, நீ ரொம்ப பியாரியா, ரொம்ப லவ்லியாக இருக்கிற, இங்கேயே நீ ஏன் இருக்கக்கூடாது. चिड़िया बोली मैं माँ के पास जा रही हूँ, सूरज की धूप गाने और हवा से खेलने और फूलों से बात करने में ज़रा घर से उठ आई थी. अब सांझ हो गई तो है और माँ के पास जा रही हूँ. अभी अभी मैं चली जा रही हूँ, आप सोच न करें. அந்த பேர்டு வந்து ஆன்சர் பண்ணுது, அவர் இங்கேயே இருப்பியா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வந்து என்னோட அம்மா கிட்ட போகணும். சூரஜ்னா சன்னோட அந்த இது வந்து சன்ஷைன் வந்து மறையிறதுக்குள்ளே நான் வந்து அந்த சன்செட்டை பார்க்குறதுக்காகவும் ஃப்ரெஷ் ஏர் எடுக்கிறதுக்காகவும் இந்த ஃப்ளவர்ஸ் கிட்டலாம் பேசுகிறதுக்காகவும் தான் நான் வந்து என்னோடய வீட்டை விட்டுட்டு பறந்து இங்கே வந்தேன். இப்போ வந்து ஈவினிங் ஆகிட்டு, சாங்ஸ் ஹோகை, ஈவினிங் சன்செட் ஆகும்போது, அப்புறம் நான் வந்து என்னோடய அம்மா கிட்டே போய்கிட்டு தான் இருக்கிறேன்னா, அபி மேம் சாலி, இப்போவே நான் வந்து போயிடுவேன். நீங்கள் வந்து ஒன்றும் யோசிக்க வேண்டாம், சோச்னா கரையனா என்னை பற்றி யோசிக்க வேண்டாம். மாதவ்தாஸ் ने कहा प्यारी चिड़िया पहली मत बनो. அந்த அவர் வந்து மாதவ்தாஸ் வந்து சொல்கிறாரு, நீ வந்து கிரேசியாக பேசாத. देखो तुम्हारे चारों तरफ
கேசே பாகர் ஹேம், அதாவது நீ வந்து பாரு உன்னோட சைடு இங்கே எல்லாமே எவ்வளவு நல்ல இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பாரு நீ. வாக்கு பாணி கேல் ரகாஹே, வாக்கு பாணி கேல் ரகாஹே, அங்கே வந்து வாட்டர் ஃபவுண்டன் மாதிரி இருக்குது, க்ரீனிஷாக இருக்குது. உதர் உதர் குலாபி ஹஸ் ரகாஹே, அங்கே வந்து ரோஸ் வந்து சிரிக்குது. பீத்தர் மஹல் மேம் சலோ ஜானே கியா கியா ந பாவோங்கி, நீ வந்து இன்சைடு இந்த என்னோடய வீட்டுக்குள்ளே வந்தேன்னா அங்கே என்னென்னலாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரியுமா? மேரா தில் வீரான் ஹே, வஹா கப் ஹசி சுன்னே கோ மில்தி ஹே, மேரே பாஸ் பகுத் சா சோனா மோத்தி ஹே, அதாவது என்னோட தில் வந்து ரொம்ப பெருசு, நான் வந்து உன்னை நல்லா பார்த்துக்கிடுவேன், சந்தோஷமாக இருக்கும் நீ பார்க்கும்போது, உன்னோட சவுண்டை கேட்கும்போது. அதே மாதிரி என்கிட்ட வந்து சோனா மோத்தி கோல்டு பேர்ல் இதெல்லாம் இருக்குது. சோனாக்கா ஏக் பகுத் சுந்தர் கர் மேம் துமேம் பனா தூங்கா, உனக்காக வந்து என்ன பண்ணுவேன், நான் ஒரு கோல்டுலேயே ஒரு வீடை வந்து உனக்கு கட்டி கொடுப்பேன். மோத்தியோம் கி ஜால்கர் உஸ்மேம் லட்கேகி, அதாவது அதுக்குள்ளே பேர்ல்ஸையும் நான் வச்சு டெக்கரேட் பண்ணி உனக்கு வந்து கொடுப்பேன். தூ முஜே குஷ் ரக்னா, நீ வந்து எனக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா மட்டும் போதும். அவர் துமேம் கியா சாகியே, அதை விட உனக்கு என்ன வேணும்? மாக்கே பாஸ் பத்தாவோ கியா ஹே, தும் யஹாங் ஹி சுக் சே ரஹோ மேரி போலி சிடியா, அம்மா கிட்ட போய் என்ன சொல்ல போகிற, நீ வந்து இங்கே இரு, இங்கே ஒரு ஒரு ஹாப்பி லைஃப்பை உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சிடியா கிட்ட கேட்குறாரு. சிடியா இன் பாத்தோம் சே பகுத் டர்கை, அதுக்கெல்லாம் கேட்டு சிடியா வந்து ரொம்ப பயந்து போயிடுச்சு. வாக் போலி மேம் பட்கர் கர் தனிக் ஆராம் கேலியே இஸ் டாலி பர் ருக் கயி தி, நான் வந்து பறந்து வந்தேன், ஒரு லிட்டிலான ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். आप भूलकर भी ऐसे गलती नहीं होगी, மறந்தும் கூட, பூல்கர்னா மறந்தும் கூட இந்த மாதிரி கல்த்தினா தப்பு பண்ண மாட்டேன். மே அபி யஹாங் சே உட்டி ஜா ரஹி ஹூ, இங்கேருந்து போகிறதுக்கு தான் நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். துமாரி பாத்தே மேரி சமஜ் में नहीं आती है, मेरी माँ के घोंसले के बाहर बहादुरी सुनहरी धूप பிஹரி ரக்தி ஹே, அதாவது என்னென்னா, நான் வந்து உன்னோட விஷயத்த வந்து எனக்கு ஒன்றுமே புரியல, என்னோட அம்மாவோட நெஸ்ட்டுக்கிட்ட இருந்து நான் ரொம்ப தள்ளி வந்து இந்த சன்லைட், அதாவது சன்லைட் வந்து ஒரு கோல்டன் கலரில் இருக்கிறதுனால அந்த சன்ஷைனை பார்க்குறதுக்காக நான் வந்து வெளியில் தள்ளி வந்துட்டேன், ஒரு பயமாக இருக்குது எனக்கு இப்போது. முஜே அவர் கியா கர்னாகே, நான் இப்போ என்ன பண்ணணும், எனக்கு என்ன வேணும்? दो दाने माँ ला देती है और जब मैं पर खोलने बाहर जाती हूँ तो माँ मेरी बाट देखती रखती है, எனக்கு வந்து ரெண்டு கொஞ்சம் வந்து இதுதான் வேணும். தானேனா பேடி, அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் பேடி நெல் இல்லைன்னா வந்து வீட் ரைஸ் இல்லை வீட் ஏதாவது வந்து அம்மா வந்து வாயில் கொண்டு வந்து எனக்கு எங்கே இருந்தாவது எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதுவே எனக்கு போகுதும். நான் எங்கேயாவது வெளியில் வந்தால் கூட மா மேரி பாட் தேக்தி ரக்தி ஹூ, அம்மா வந்து நான் வர்ற வழியவே பார்த்துட்டு இருப்பாங்க, வரலையேன்னு தேடிட்டு இருப்பாங்க. முஜே தும் और कुछ मत समझाओ मैं अपनी माँ की हूँ, நீ வந்து எனக்கு எதுவுமே புரிய வைக்க ட்ரை பண்ணாத, நான் வந்து என்னோட அம்மாவோடவேன் அப்படின்னு அந்த பேர்டு வந்து சொல்லுது. माधवदास ने कहा, बोली चिड़िया तुम कहाँ रखती हो, तुम मुझे नहीं जानती हो, பேர்ட் நீ வந்து எங்கே லீவ் பண்ணுற, நீ உனக்கு வந்து என்ன தெரியாதா? चिड़िया मैं माँ को जानती हूँ, भाई को जानती हूँ, सूरज को और उसकी धूप को जानती हूँ, कास पानी और फूलों को जानती हूँ, महामान्य तुम कौन हो, मैं तुम्हें नहीं जानती. அப்போ பேர்டு ஆன்சர் பண்ணுது, ரிப்ளை பண்ணுது, நான் வந்து அம்மாவை எனக்கு தெரியும், என்னோடய பாய் பிரதரை தெரியும், அதே மாதிரி இந்த சன்லேருந்து வர்ற இந்த சன்னை தெரியும், அதுலேருந்து வர்ற அந்த சன் ஷைன் பிரைட்னஸ் அந்த இது தெரியும் எனக்கு, அதே மாதிரி கிராஸ் வாட்டர் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் எனக்கு தெரியும்.
மகாமான்யனா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவர் சொல்லுது, நீ வந்து யார், எனக்கு ஒன்றையே தெரியாது அப்படின்னு சொல்லுது. माधवदास, तुम बोली हो चिड़िया, तुमने मुझे नहीं जाना, तब तुमने कुछ नहीं जानता. तुम வந்து நீ வந்து ரொம்ப ஒன்றுமே தெரியாத பேர்டாக இருக்கிற, தும்னே உனக்கு வந்து என்ன தெரியாதா, அப்போ உனக்கு ஒன்றுமே தெரியாது. தா தும்னே குச் நஹி மாலும், அப்போ என்ன தெரிலன்னா உனக்கு ஒன்றுமே தெரிலன்னு அர்த்தம். மேஹி தோ ஹூ சேட் மாதவ்தாஸ், நான் தான் மாதவ்தாஸ் அப்படிங்கிற சேட்டு. मेरे पास क्या नहीं है जो मांगो मैं वही दे सकता हूँ. என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டாலும் நான் கொடுப்பேன், என்கிட்ட இல்லாதது ஒன்றுமே இல்லை. चिड़िया, पर मेरी तो छोटी सी जात है, आपके पास सब कुछ है, तब मुझे जाने दीजिए. पर मेरी तो छोटी सी जात, நான் வந்து ரொம்ப சின்னவன், நீ வந்து பெரிய ஆள், உங்ககிட்ட எல்லாம் இருக்குன்னு சொல்கிற, நான் வந்து ரொம்ப சின்னவன், உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, அப்போ என்னை வந்து ப்ளீஸ் போக விடுங்க. மாதவதாஸ் சொல்கிறாரு. चिड़िया, तू नीरी अनजान है, मुझे कुछ करकी तो तुझे मालामाल कर सकता हूँ. चिड़िया, நீ வந்து ஒரு எதுவுமே தெரியாத ஒரு ரொம்ப இதுவாக இருக்கிறது, ஓப்பனாக இருக்கிற, உனக்கு வந்து உலக விஷயம் எதுவுமே தெரியல, நீ வந்து என்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்ட பாடுன, என்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்டேன்னா நான் வந்து உனக்கு ஒரு கார்லாண்டு கொடுப்பேன், ஒரு மாலையே உனக்கு நான் கொடுப்பேன். चिड़िया சொல்லுது. தும் சேட் ஹோ மே நஹீம் ஜான்தி, சேட் கியா ஹோத்தா ஹே, நீ வந்து ஒரு சேட்டு, நான் எனக்கு ஒன்று தெரியாது, சேட்டுனா என்னது. பர் சேட் கோயி படி பாத் ஹோத்தி ஹோகி, ஆனால் சேட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியுது எனக்கு நீ சொல்கிறதுலேருந்து. மே அன்சமஜ் டஹரி, நான் வந்து எதுவுமே புரியாத தெரியாத ஒரு வழியில் போகிறவன், வந்துட்டு போகிறவன், இங்கே லீவ் பக்கத்தில் லீவ் பண்ணுறவன். மா முஜே பஹுத் பியார் கர்த்தி ஹே, அம்மா என்னைய ரொம்ப லவ் பண்ணுறாங்க. வக் மேரி ராக் தேக்தி ஹோகி, நான் வர்ற வழியவே அம்மா பார்த்துட்ருப்பாங்க, இன்னும் வரலையேன்னு தேடுவாங்க. மே மால் மால் ஹோக்கர் கியா ஹோங்கி மே நஹீம் ஜான்தி, நான் வந்து அந்த மாலையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது எனக்கு நல்லா தெரியும். இந்த கார்லாண்டு நீ சொல்கிற, அதை வச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன். மாலாமால் கேசே कहते हैं, क्या मुझे वक्त तुम्हारा मालामाल होना चाहिए. கார்லாண்டுனா எப்படி இருக்கும், அதுக்காக நான் வந்து உன்னை வந்து நீ வந்து துமாரா மால்மால் ஹோனா சாகியே, நீ வந்து கொடுக்குறத வாங்குறதுக்காக நான் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறியா, அப்படின்னா என்ன நினைக்கிற அப்படின்னு அது கேட்குது. சேட் சொல்கிறாரு. அரே चिड़िया, तुझे बुद्धि नहीं है, तू सोना नहीं जानती, सोना उसी की जहक को दृक्षणा है, वक्त सोना मेरी पास देर का देर है. சோனா உனக்கு தெரியாதா, உனக்கு வந்து புத்தியே இல்லை, உனக்கு இதுவே இல்லை, நீ வந்து கோல்டு பற்றி தெரியாதா உனக்கு, கோல்டுனா கோல்டு, எல்லாருமே அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க, கோல்டு நமக்கு கிடைக்காதான்னு. அந்த கோல்டு வந்து என்கிட்ட பெட்டி பெட்டியாக நிறைய இருக்குது. தேரா கர் சச்முச் சோனாக்கா ஹோகா, கண்டிப்பாக உன்னோட வீடு, உனக்கு நான் கட்டி கொடுக்குற வீடு, அதாவது அவர் வந்து கேஜ் தான் சொல்கிறாரு, அந்த கேஜ் வந்து கோல்டுலேயே இருக்கும். ஏசா பிஞ்சரா பனாவுங்கா, பிஞ்சரானா அந்த கேஜ், அது வைக்கிற கூடு, அது வந்து நான் பண்ணுவேன். கஹீம் துனியா மேம் ந ஹோகா, அந்த மாதிரி ஒரு கேஜ் வந்து இந்த வேர்ல்ட்லேயே எங்கேயுமே இருந்திருக்காது. ஏசாஹி தூ தேக்தி ரக் ஜாயேகி, அதை பார்த்துக்கிட்டே நீ சந்தோஷமாக என்ன பண்ணலாம், லீவ் பண்ணலாம். தூ உஸ்கே பீத்தர் திரக் ஃபுதக் கர் முஜே குஷ் கரியோ, நீ அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு பாடிக்கிட்டு என்னைய வந்து என்ன பண்ணணும், ஹாப்பி ஆக்கணும். तेरा भाग्य कूल जाएगा, तेरे पानी पीने की कटोरी भी सोने की होगा,
உனக்கு வந்து ஒரு பெரிய லக்கு அது. அந்த லக்குங்கிற டோர் வந்து உனக்காக ஓப்பன் ஆக போகுது. உன்னோட தண்ணி குடிக்கிற கிண்ணம், கட்டோரினா கப்பு, அது கூட கோல்டில் இருக்கும். சிடியா வாக் சோனா கியா ஜீட் ஹோத்தி ஹே. அப்படியா? ஸோ அந்த கோல்டுனா என்னது, அது என்ன பொருள் அப்படின்னு கேட்குது. அது என்ன மாதிரி தீங்கு அப்படின்னு கேட்குது. சேட் तू क्या जानेगी, तू चिड़िया जो है सोने का मूल्य सीखने के लिए तुझे बहुत सिखाना है. நீ வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? நீ வந்து ஒரு பேர்டு, சோனையோட வேல்யூவை லேர்ன் பண்ணணும்னா நீ நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். பஸ் एक जान ले कि सेठ माधवदास तुझसे बात कर रहा है. இது மட்டும் தெரிஞ்சுக்கோ, ஒரு பெரிய சேட் மாதவதாஸ்ங்கிறவர் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. जिससे मैं बात तक कर लेता हूँ उसकी किस्मत खुल जाती है. जिससे मैं बात तक कर लेता हूँ, யார்கிட்ட நான் வந்து பேசுகிறேனோ அவங்களோட அதிர்ஷ்டம், அந்த லக்கினஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஒரு ஹாப்பி லைஃப் வந்து அவங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். தூ அபி ஜக் கா ஹால் நஹீம் ஜான்தி. நீ வந்து இப்போ எந்த இடத்துல இருக்கிற அப்படிங்கிறது உனக்கே, அந்த சிச்சுவேஷனே உனக்கு புரியல. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறதும், யாரோட வீடு மேன்ஷன் அதுக்குள்ளே இருக்கிறேங்கிறதும் உனக்கு புரியல. மேரி கோட்டியோம் பர் கோட்டியாங் ஹே பகிச்சோம் பர் பகிச்சே ஹே. அதான் அவர் சொல்கிறாரு. கோட்டியாம்னா மேன்ஷன்ஸ், நிறைய எனக்கு மேன்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கார்டன் இருக்குது. தாஸ் தாசியோம் கி சங்கியா நஹீம் ஹே. அதாவது எவ்வளவு வந்து என்கிட்ட சர்வன்ட்ஸ் இருக்காங்க, வேலை பண்ணுறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்கிறதுக்கு என்கிட்ட கணக்கே இல்லை, அவ்வளோ பேர் என்கிட்ட வேலை பண்ணுறாங்க. பர் துஜ்சே மேரா சித் பிரசன்ன ஹுவா ஹே. இவ்வளோ பேர் இருந்தாலும் உன் மைண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏசா வர்தான் கப் கிசி கோ மில்தா ஹே. இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து யாருக்குமே எப்பவுமே கிடைக்காது. ரீ சிடியா தூ இஸ் பாத் கோ சமஜ்தி கியூம் நஹி. ஏ பேர்டே, நீ வந்து ஏன் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? चिड़िया சொல்லுது. सेठ मैं नादान हूँ, मैं कुछ समझती नहीं, पर मुझे देर हो रही है, माँ मेरी बाट देखती होगी. அந்த பேர்டு திருப்பியும் அதே தான் சொல்லுது. எனக்கு சோனானா என்னன்னு தெரியாது, கார்லண்ட்னா என்னன்னு தெரியாது, நீ கோல்டு கப்பில் கொடுப்பேன்னு சொல்கிற அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது, ஒன்றையும் யாருன்னு தெரியாது, எனக்கு எதுவுமே புரியாது. நான் வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டட் ஒரு இதுவாக இருக்கிறேன், எனக்கு வந்து எதுவுமே புரியாது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், என்னென்னா லேட் ஆகிடுச்சு, அம்மா தேடிட்டு இருப்பாங்க. அதே பேர்டு சொல்லுது. சேட் டகர் டகர் इस अपने पास के फूल को तूने देखा, एक है ऐसे अनगिनती फूल है. அது அவர் வந்து அது பறந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக டகர் டகர் வெயிட் பண்ணு, நீ வந்து அந்த பக்கத்தில் இருக்க ஃப்ளவரை பார்த்தியா, அது வந்து எங்கேயுமே கிடையாது, அது ஒன்று தான் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான கவுண்ட்லெஸ் ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது. ஏசே அன்கினித்தி ஃபூல் மேரே பகிச்சோ மேம் ஹே. இந்த மாதிரி கவுண்ட்லெஸ்ஸாக ஒரு ரொம்ப வித்தியாசமான ஃப்ளவர்ஸ்லாம் என்னோட கார்டன், பகிச்சோம்னா கார்டன்ஸில் இருக்குது. வே பாங்தி கே ரங்கு கே ஹே, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. तरह की उनकी खुशबू है. डिफरेंट वेराइटीஸ்லையும் டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல் வரக்கூடியதும், டைப் ஆஃப் ஸ்மெல்ஸ் வரக்கூடியதும் ஃப்ளவர்ஸும் இருக்குது. चिड़िया तूने मेरा चिंत प्रसन्न किया है और वे सब फूल तेरे लिए खिला करेंगे. இந்த மாதிரி உள்ள நீ வந்து என்னோட மைண்டு கிட்ட வந்துட்ட, என் மனசு ரொம்ப தொட்டுட்ட, அதனால நீ வந்து பர்மா கியாகே, ஆனால் வந்து அம்மா கிட்ட வந்து போகணுன்னு ஏன் சொல்கிற? இஸ் பாகர் கே சாம்னே தேரி மா கியாகே. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு வேர்ல்டு, அதுக்கு அந்த இதை விட்டு வெளியில் வந்துட்டேன்னா, உன்னோட வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன்னா அதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா இது வந்து ஒன்றுமே இல்லை. வஹாங் தேரி கோங்ஸ்லே மேம் குச் பி தோ நஹிம் ஹே. அங்கே உன்னோட கூடு, கோங்ஸ்லேனா கூடு, நெஸ்ட், அதில் வந்து ஒன்றுமே இல்லை. தூ அப்பனே கோ நஹீம் தேக்தி, நீ வந்து மற்றவங்களையே வந்து பார்க்க மாட்டேன்ற.
கேசி சுந்தர் தேரி கர்தன், உன்னையவே நீ பார்த்துக்கோ, பாரு உனக்கிட்ட எவ்வளவு அழகான ஒரு கழுத்து இருக்குது. கேசி ரங்கீன் தேக், ஒரு அழகான கலர்ஃபுல்லான பாடி இருக்குது. தூ ஆப்னே மூலிய கோ கியூ நஹீம் தேக்தி, நீ வந்து உன்னோட முழுசாக ஏன் உணர மாட்டேன்ற. மேம் துஜே சோனே சே மட்கர் தேரே மூலிய கோ சம்கா துங்கா, நான் வந்து என்ன பண்ணுவேன், உன்னை வந்து அப்படியே கோல்டுனாலேயே மூடி கவர் பண்ணி உன்னோட இதையே மாற்றி உன்னை அப்படியே ஒரு ஜொலிக்க வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். தைன்னே மேரி சிந்த கோ பிரசன்ன கியா ஹே தூ மத் ஜா யஹிம் ரஹ், நீ வந்து எனக்கு திருப்பியும் அவரும் அதே தான் சொல்கிறாரு, நீ என்னோட மைண்டுக்கு ரொம்ப கிட்ட வந்துட்ட மனசுக்கு, நீ வந்து எங்கேயுமே போகாத, என்கிட்டயே இரு. சிடியா ஆன்சர் பண்ணுது இப்போ. சேட் மே ஆப்னி கோ நஹீம் जानती, इतना जानती हूँ कि माँ मेरी माँ है और मुझे यहाँ देर हो रही है. सेठ मुझे रात मत करो, रात में अंधेरा बहुत हो जाता है और मैं राग भूल जाऊंगी. அப்போ சேட்டுகிட்ட சொல்லுது, நான் வந்து அப்பனே அவங்கள வந்து எனக்கு தெரியாது, இது மட்டும்தான் எனக்கு தெரியும், அம்மா தான் என்னோட அம்மா, எனக்கு வந்து இங்கே ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது, யஹாங் இங்கே வந்து தேர் ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது, என்னை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க, இருன்னு சொல்லாதீங்க. ராத் மேம் அந்தேரான டார்க்னஸ், நைட்டில் வந்து ரொம்ப டார்க் ஆகிடும், அப்போ வந்து வழி தெரியாது எனக்கு, ராகுனா வே வந்து நான் மறந்து போயிடுவேன். सेठ ने कहा, अच्छा चिड़िया जाती हो तो जाओ, पर इस बगीचे को अपना ही समझो, तुम बड़ी सुंदर हो. உடனே ஓகே நீ போகணும்னு நினைக்கிறியா போய்க்கோ, ஆனால் இந்த கார்டன் வந்து உன்னோட கார்டன், அதை புரிஞ்சுக்கோ, நீ வந்து ரொம்ப அழகாக இருக்கிற. ஏ கஹனே கே சாத் ஹி சேட் நே ஏக் பட்டன் தபா தியா, இதை அப்படி சொல்லிக்கிட்டே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாரு. உஸ்கே दबने से दूर कोठी के अंदर आवाज हुई, जैसे सुनकर एक दास छटपट भागकर बाहर आया. இப்படி பேச்சு கொடுத்துக்கிட்டே அவர் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே அங்கே உள்ள எங்கேயோ ஒரு சவுண்டு கேட்குது. அதை கேட்ட உடனே ஒரு சர்வெண்ட் வந்து இமிடியேட்டாக வெளியில் வந்து ஓடி வராங்க. एक सब दन पर में हो गया और चिड़िया कुछ भी नहीं समझी. என்னன்னா இது எல்லாமே ஒரு செகண்டில் ஒரு மினிட்லேயே நடந்துடுது. அந்த பெல்லை ப்ரெஸ் பண்ணதும் சர்வெண்ட் வந்தது எல்லாமே சிடியாவுக்கு ஒன்றுமே புரியல. சேட் கஹதே ரஹே தும் அபி மா கே பாஸ் ஜாவோ, நீ இப்போ அம்மா கிட்ட போ, மா பாட் தேக்தி ஹோகி, அம்மா உன்னோட வழியவே பார்த்துட்டு இருப்பாங்க, நீ வரையான்னு. பர் கல் ஆவுங்கி நா, கல் ஆனா, பர்சோம் ஆனா, ரோஜ் ஆனா, நீ வந்து நாளைக்கு வா, डे आफ्टर टुमारो वा, डेली वा, रोजना डेली वा. यह कहते कहते दास को सेठ ने इशारा कर दिया और वह चिड़िया को पकड़ने के जतन में चला. இது சொல்லிக்கிட்டே அவர் வந்து கண்ணை காட்டுறாரு, நீ வந்து இஷாரானா ஜாடை காட்டுறது, நீ போய் அந்த பேர்டை பிடிங்கிற மாதிரி அவரோட சர்வெண்ட்டுக்கு சொன்னோடனே அவர் வந்து சிடியாவை பிடிக்கிறதுக்காக அட்டம் பண்ணுறார். ஜனதானா அதை பிடிக்கிற போகிறது. சேட் कहते रहे, सच तुम बड़ी सुंदर लगती हो, तुम्हारे भाई बहन है, कितनी भाई बहन है. அது இன்னமும் அவரை வந்து பேர்டை ஏமாத்துறதுக்காக பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப உண்மையிலேயே நீ ரொம்ப அழகாக இருக்க, உனக்கு வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்களா, எத்தனை பேர் அப்படின்னு அவர் இன்னமும் பேச்சு கொடுக்குறாரு இந்த பேர்டை சர்வெண்ட் பிடிக்கிறதுக்காக. चिड़िया சொல்லு, दो बहन एक भाई पर मुझे देर हो रही है. ரெண்டு பஹன் இருக்காங்க, சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒரு பாய் ஒரு பிரதர் இருக்கா, எனக்கு லேட் ஆகுது. हाँ हाँ जाना, अभी तो उजेला है, दो बहन एक भाई, बड़ी अच्छी बात है. हाँ हाँ போனா லேட் ஆகிட்டா போ, இப்போ இன்னமும் பிரைட்டாக தான் இருக்குது, உஜேலானா பிரைட்டாக தான் இருக்குது இன்னமும், ஒரு பஹன் ரெண்டு பஹனும் ஒரு பிரதரும் அவனுக்கு, ஓகே ஓகே நல்லது. पर चिड़िया के मन के भीतर जाने क्यों चैन नहीं था, सोचनी हो चारों ओर देखती थी. उसने कहा, सेठ मुझे देर हो रही है.
இப்போ வந்து இந்த பேர்டுக்கு நிஜமாவே உள்ளுக்குள்ளேயே ஒரு பயம் வந்துடுச்சு. என்னென்னா ரொம்ப பயமாக இருக்குது. இவங்க வந்து பிடிக்க வர்றது பார்த்து அது 4 சைடும் பறந்து பறந்து போகுது, எந்த சைடும் வெளியில் போகிறதுன்னு. அப்பவும் அது சொல்லுது எனக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது. சேட் நே கஹா தேர் அபி கஹா அபி உஜேலா ஹே मेरी प्यारी चिड़िया तुम आपने का इतने और हाल सुनावो भय मत करो. நீ வந்து இன்னும் ஒன்றும் டைம் ஆகலை, லேட்டாலாம் ஒன்றும் ஆகலை, இன்னமும் பிரைட்னஸ் அந்த சன் வந்து செட் ஆகலை, அந்த உஜேலா வந்து இன்னமும் இருக்குது. டியர் பேர்ட், நீ வந்து உன்னோட வீட்டோட சிச்சுவேஷன் பற்றி எனக்கு சொல்லு, கர் எப்படி இருக்கும் அதோட சிச்சுவேஷன் பற்றி சொல்லு. பய மத் கரோ டோன்ட் அஃப்ரைட், நீ பயப்படாத. चिड़िया ने कहा सेठ मुझे डर लगता है, माँ मेरी दूर है, रात हो जाएगी तो राग नहीं समझेगी. चिड़िया வந்து சொல்லுது, சேட் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, அம்மா ரொம்ப தள்ளி இருக்காங்க, நைட்டில் வந்து என்னோட வே வந்து நான் புரிஞ்சு போக முடியாது. इतने में चिड़िया को बोध हुआ कि जैसे एक कठोर स्पर्श उसके देह को छू गया. இந்த மாதிரி அந்த பேர்டு வந்து ரொம்ப பயந்துடுது. பயந்து அது போதுன்னா அந்த சென்ஸ், அதுக்கு வந்து பேர்ட்ஸ் பெட்டுக்கெல்லாம் ஒரு சென்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பேர்டுக்கும் ஒரு பயம், ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்னு அது புரிஞ்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பறக்குது. ஆனாலும் வந்து அது பறந்து வெளியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்போ வந்து கடோர்னா ஹார்டாக இருக்கிறது, ஸ்பரிஷ்னா டச் பண்ணுறது, அதோட பாடியை வந்து யாரோ தொட்ட மாதிரி இருக்குது அதுக்கு. वक चीख देकर चिचाई और एकदम उठी. அது வந்து ஒரு மாதிரி ஒரு பேர்டு சவுண்டு ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுது, ஒரே एकदमல பறக்க ஆரம்பிச்சிருது. नौकर के फैले हुए पंछी में आकर भी नहीं आ सकी. அது வந்து அந்த நௌக்கர்னா சர்வெண்ட் வந்து எல்லாரும் ஸ்ப்ரெட் ஆகி இருந்து அதை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அதோட கிளாவ்ஸில் வந்து கைப்பட்டாலும் கூட அதை வந்து பிடிக்க முடியல. पंछेना क्लाउस तब वक्त उठती हुई एक सांस में माँ के पास गई. அதை வந்து எப்படியோ தப்பிச்சு வெளியில் வந்து என்ன பண்ணுது, ஒரே இதில் மேலே பறந்துடுது. உடுத்தேன்னா ஃப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுது, ஒரே மூச்சில் அம்மா கிட்ட வந்துடுது. அவர் மாக்கி கோத்மே கிர்கர் சுக்கனே லகி ஓமா ஓமா. அது வந்து அம்மா கிட்ட வந்து வந்துடுது. வந்து அம்மாவோட மடியில் படுத்துக்கிட்டு அது சொல்ல தொடங்குது, ஓமா ஓமா. அது பயத்தில் ஏதோ சொல்லுது. மானே பச்சிக்கோ சாத்தி சே சிப்பட்டாக்கர் பூச்சா. அம்மா வந்து குழந்தை வந்து ஏதோ பயந்து வந்திருக்கு, ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாத்தினா செஸ்ட்டில் அணைச்சிக்கிட்டே கேட்குது. கியா ஹே மேரி பச்சி கியா ஹே, என்னாச்சு சொல்லு என்னாச்சுன்னு கேட்குது. பர் बच्ची काम काप कर माँ की छाती से और चिपक गई, बोली कुछ नहीं बस चिपकती रही ஓமா ஓமா. அது வந்து ஒரு ஷிவரிங்கோடு இருக்குது. அம்மா கிட்ட ஒட்டிக்கிட்டு ஒன்றுமே சொல்லாமல் ஓமா அங்கே வந்துன்னு சொல்லுது. बड़ी देर में उसे टांग्स बांध और तब वक्त पलक मिंच उस छाती में ही चिपककर सोई जैसे आप फलक न गोलेगी. ரொம்ப டைம் வரைக்கும் ஒரு அம்மா கிட்டே இருக்கும்போது அந்த பேர்டு வந்து கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுது. அதோட ஐலிட் பலக்னா ஐலிட்டை வந்து மூடிக்கிட்டே இருக்குது, பாதி திறந்து பார்க்குது. ஆனாலும் அந்த பயத்திலேயே அது வந்து அம்மா கிட்டேயே இருந்து தூங்கி போயிடுது. தேங்க்யூ. பொக்கிஷத்தின் தேடல் தொடரட்டும்.